மதுரை எனக்கு காட்டிய அன்பு மறக்க முடியாதது, நீண்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் நீள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மதுரையும் கமலையும் பிரிக்க முடியாது. உயிரே உறவே தமிழே வணக்கம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு திரு பி மூர்த்தி அவர்களே, திமுக ஆணையூர் பகுதி செயலாளர் திரு ஏ மருதுபாண்டியன் எம்பிஎம் அவர்களே, சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பர் திரு தாயகம் கவி அவர்களே, இங்கே இந்த ஓட்டு சேகரிப்புக்கு தோள் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள், இங்கே இந்த பெரும் முயற்சிக்கு தோள் கொடுக்க வந்திருக்கும் தொண்டர் அடிப்பொடியாக நிற்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்கள், இங்கே மலைச்சாமிபுரத்திலே ஒரு சின்ன படிப்பகம் ஒன்று செய்திருக்கிறோம். அது எங்கள் பெருமை. நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால், நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும். அரசியல் ஒரு பலம். நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமிபுரத்தில் கட்டியிருக்கும் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை. அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான். இதுல இவரை பத்தி சொல்லணும்னா, வழக்கமா என்ன கேட்பாங்க, அரசியலுக்கு ஏன் வந்தீங்க, நீங்க எப்படி கையெழுத்து போட போறீங்க முதல்ல போது, ஐ ஆம் a political culturist, வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக மாறுதட்டிக் கொண்டேன். அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்லவே தேவை. செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியலிடுவது நேர விரயம். அது உங்களுக்கே தெரியும். என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க கூடாது. நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க வேண்டும்.